நமஸ்காரம். இந்த ஞான மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு, அதாவது ஆன்ம சாதனை செய்ய வேண்டும் என்று தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு விஷயம் என்ன பார்க்கின்றோம் என்றால், நாம் கடந்த கால ஞானிகளை பின்பற்றுவது மிகவும் சுலபமாக இருக்கின்றது என்று கண்டுபிடித்திருக்கின்றோம். தற்பொழுது நம்மிடையே வாழ்கின்ற ஞானிகளை அதிகமாக பின்பற்றுவதில்லை. ஆனால் மறைந்து போன ஞானிகள், அவர்களை நாம் அதிகமாக பின்பற்றுகின்றோம். இதில் ஒரு விசித்திரம் இருக்கின்றது. என்னவென்றால், மறைந்து போன ஞானிகள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த போதனைகள் மட்டுமே இப்பொழுது தங்கியிருக்கின்றன. அவர்கள் இப்பொழுது நம்மிடையே ஒரு ஃபிசிக்கலாக இல்லை. அவர்கள் சொல்லிய போதனைகள் மட்டுமே இருக்கின்றன. ஸோ எனவே நாம் அவற்றை படிக்கின்றோம், அவற்றை பின்பற்ற ஆரம்பிக்கின்றோம். ஆனால் என்ன நடக்கின்றது என்றால், அவ்வாறு பின்பற்றும் சமயத்திலே அவைகள் என்ன அர்த்தங்களை கொடுக்கின்றன என்பதை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்வதில்லை. அதற்கு பதில் நமதுடைய மனதிற்கு ஏற்றாற்போல் அவற்றை நாம் பிரித்து கொடுக்கிறோம். நம்முடைய மனதிற்கு ஏற்றாற்போல் நாம் அவற்றிற்கான அர்த்தங்களை கொடுத்து கொள்கின்றோம். அதை நாம் பின்பற்ற ஆரம்பிக்கின்றோம் அல்லது மற்றவர்களுக்கு சொல்லுகின்றோம். இப்பொழுது என்னவாகின்றது? ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதிற்கு ஏற்றாற்போல், பொதுவாக சொல்லுகின்றோம், தங்களுடைய மனதிற்கு ஏற்றாற்போல் அவர்கள் சொன்ன போதனைகளுடைய அர்த்தங்களை நாம் விவரித்தோமானால் அவை மாறுபட்டு விடுகின்றன. நம்முடைய வசதிக்கு ஏற்றாற்போலும் அல்லது நமதுக்கு மனதிற்கு பிடித்தமான ஒரு விளக்கத்தையும் நாம் எடுத்துக்கொள்கின்றோம், அவற்றை பின்பற்ற ஆரம்பித்து விடுகின்றோம். அதனால தான் பார்க்கலாம், ஒரு வள்ளலாருடைய சீடர்களே பல்வேறு நபர்கள் அவர் கூறிய புலால் உண்ணாமையை பின்பற்றாமல் இருப்பதை கண்கூடாக காண்கின்றோம். ஏனெனில் அவர்கள் வள்ளலாரை பிடித்திருக்கின்றது, அவருடைய போதனைகள் பிடித்திருக்கின்றது. அவர்களை என்ன செய்து விட்டார்கள் என்றால், வள்ளலாரை கடவுளாக்கி ஒரு பூசையறையில் வைத்துவிட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லிய முக்கியமான விஷயமான புலால் உண்ணாமையை பின்பற்றுவதில்லை. இது முரண்பாடாக இருக்கின்றது அல்லவா? இதுதான் உண்மை. என்னவென்றால், கடந்த கால ஞானிகளை நாம் பின்பற்றும் பொழுது அவர்கள் நம்முடைய இருந்து கொண்டு நம்மை திருத்துவதில்லை அல்லது நம்மை நெறிமுறைப்படுத்துவதில்லை. இல்லை அவர்கள். ஆனால் தற்போது இருக்கும் ஞானிகளிடத்தில் நீங்கள் சென்றீர்கள் என்றால் அவர்கள் கட்டாயம் அதை செய்வார்கள். நீங்கள் அவர்கள் கூடவே இருந்தீர்கள் என்றால் அவர்கள் செய்வதும் வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் பேசுகின்ற பேச்சு அல்லது செய்கின்ற செயல் என்பது நடைமுறை வாழ்க்கைக்கு மாறாக இருக்கலாம். நடைமுறை வாழ்க்கைக்கு மாறாக இருக்கலாம். அப்போது உங்களுக்கே ஒரு சந்தேகம் தோணும், ஏன் இவர் இப்படி செய்கின்றார் என்று. அதற்கு காரணம் என்ன? காரணம் இருக்கின்றது. என்னவென்றால், அவர்கள் ஒரு ஞானம் பெற்ற நிலையில் இருக்கின்றார்கள், உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அவருடைய பார்வையிலும் அவருடைய அணுகுமுறையிலும் இருமைத்தனமே இருக்காது. நான் நீ என்ற இருமைத்தனமோ அல்லது நான் மற்றவை என்ற இருமைத்தனமோ இருக்கவே இருக்காது. அவர்கள் ஒருமையிலே இருப்பார்கள். அந்த ஒருமைதான் சுய உணர்வு நிலையாகிய கான்சியஸ்னஸ் என்று சொல்லப்படுகிறது. அது கான்சியஸ்னஸ் என்பது ஒன்று தான். அந்த உலகமே பிரபஞ்சமே ஒன்று தான் என்பது தான் அடிப்படை உண்மை. அந்த நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு மாறுபட்டு எதுவுமே தெரியாது. ஒன்று. இரண்டாவது, அவர்கள் சொல்வது வித்தியாசமாக இருக்கலாம். அவற்றை நாம் பின்பற்றவில்லை என்றால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவார்கள். அதை நம்மை நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் ஒவ்வொரு ஆன்மாவும் அதற்கு என்ன இருக்கின்றது, அதற்கேற்றாற் போல நடக்கும் என்பதை அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருப்பதனால் அவர்கள் அவற்றை நெறிமுறைப்படுத்துவது கிடையாது. இதுதான் வித்தியாசம். அதனால்தான் நாம் இப்பொழுது நம்முடைய வாழும் ஞானிகளிடத்தில் இருந்து கொண்டு அவர்களோடு இணைந்து வாழ்வது என்பது மிகவும் கடினமான காரியம். அதனால் பல பேர் கடந்த கால ஞானிகளை பின்பற்றுவதிலே மிகவும் குறியாக இருக்கின்றார்கள். இவ்வாறு தான் நடக்கின்றது. தவறில்லை. ஆனால் கடந்த கால ஞானிகளை பின்பற்றும் பொழுது அவர்கள் சொன்னதை சரியான அர்த்தத்திலே எடுத்துக்கொண்டு அவற்றை முழுவதுமாக நேரடியாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அதை செய்தோமானால் நமக்கு நன்மை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.